ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் 1 கப் அவல், 1/2 கப் பொட்டுக்கடலை வச்சு ரொம்ப டேஸ்டான ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 கப் அளவு அவல் எடுத்துக்கோங்க. அவல் நீங்கள் திக்கானது இல்லைன்னா தின்னானது எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சிகப்பு அவல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட வச்சு செய்யலாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த அவல் நல்லா மொறுமொறுப்பாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அவல் நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டுருச்சு. இந்த டைமில் நீங்கள் எந்த கப்பில் 1 கப் அளவு அவல் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்த உடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த அவலோட சூட்லேயே இந்த பொட்டுக்கடலையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எந்த கப்பில் 1 கப் அவல் எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் பொடிச்ச வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதை இப்போது ஒரு 30 செகண்ட்க்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு லட்டுக்கான பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை நல்லா சூடுபடுத்திட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அது சூடாக இருக்கும், அதனால் நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே ஹெல்த்தியான லட்டு ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.